ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் விஷயம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. ஒரு 2 days கேப், ஒரு சின்ன ஒர்க்னால. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இன்றைக்கான ஒரு புது வீடியோவோட வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பின்னாடி வந்து சிஸ்டம் இருக்கா. ஸோ என்னோடய சிபி வந்து இருக்கும் ரெட் கலர் லைட்டில். ஸோ அந்த சிஸ்டமை வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன், ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த சிபியூக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதை எப்படி, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதுள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் ஒரு சிஸ்டம் வாங்குறீங்களோ, இல்லை நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம், இல்லை வாங்க போகிறவங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்குது போல், இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்மளோட சிபியூ இன்றைக்கி திறந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ என்னோடய இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அது ஜோஹர்ஸ் ஃபிலிம்லேன்னு சொல்லிட்டு, ஸோ அதில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸு, சாங்ஸ் அதெல்லாம் வந்து எப்பயுமே ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பம்மாள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், மறக்காமல் போய்ட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள். ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்பவும் போல் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் தேவைப்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். போயிட்டு சிபியூவை திறந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட மாஸ்டர் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இப்போது திறந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட்டோட சிஸ்டம் ரெடியாக இருக்குது. டடா! ஸோ சிஸ்டம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எல்லா சிஸ்டமே கண்டிப்பாக தூசியாக தான் இருக்கும், பிகாஸ் இது வாங்கி 1.5 வருஷத்துக்கு ஆகுது. பட் ஆனால் 1.5 வருஷமாக துடைக்காமலாம் இல்லை. எந்த சிஸ்டமாக இருந்தாலும் டஸ்ட் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டமில் நான் என்னென்னலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு GTX 1080 4GB கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்கேன். அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் 1TB டொஷிபா ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு M.2 240GB அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கார்சையரோட 550 volts வந்து ஒரு SMBS வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் சென்டராக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணது i5 9th ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த டைமில் வந்து அதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, ஐ மீன் லேட்டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பேசிக்கான ஒரு மதர் போர்டு ஒன்று இருக்குது, அசஸோட ஒரு மதர் போர்டு BM365 அப்படின்ற ஒரு மதர் போர்டு கொடுத்துருக்கேன். அண்ட் அது கீழே ஒன்று பார்த்திங்கன்னா கோர்சையரோட 8GB ரேம் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டில் 4 ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் 4 ஸ்லாட்டில் எதில் வேணால் எத்தனை ரேம் வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அட்டாச் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து கடைசி வரைக்கும் இதே இதில் இருக்காது. நான் அது வந்து வேணாமல் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி தான் செட் பண்ணுது. ஸோ நீங்கள் வேணால் வந்து இதை அப்படியே ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணி ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சிஸ்டமில் இருக்கிற பொருட்கள். ஸோ இப்போ என்னோடய சிஸ்டமில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். இந்த பேக்ரவுண்ட் கூட நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான சிஸ்டம், ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ எடிட்டிங் ப்ளஸ் வந்து கேமிங் சிஸ்டம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு என்னென்ன அதில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கிடச்சிருக்கும். இது வந்து பேசிக்னு கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரேம் வந்து 8GB ரேம் தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் 4த்துலேயுமே 8GB ரேம் போட்டால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 186 32GB ரேம் வந்து கிடையாது. நீங்கள் ஒரு இதுலையுமே 32 அந்த மாதிரி போட்டிங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்லாட்டும் இருக்கும். நீங்கள் வேணும்னா ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் வந்து இந்த சிஸ்டம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் எப்போ வேணுமோ நான் அப்கிரேட் பண்ணாலும் இது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது சிஸ்டமாக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டமில் வந்து நான் வாங்குறப்ப என்ன ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்றத பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது அதோட ப்ரைஸ் என்ன இருக்குது. நான் இது வாங்கினப்போ பார்த்திங்கன்னா சிஸ்டம் மட்டுமே ஒரு 52 கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மற்ற எல்லாத்தையும் சேர்த்து 65 சம்திங் வச்சு. பட் ஆனால் சிஸ்டம் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 652 கிட்ட வந்திருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அது நான் அப்போ வாங்கினேன் அதோட ப்ரைஸஸ்லாம் என்ன அப்படின்றத வச்சு நான் இப்போ சொல்லிடுறேன். ப்ராசஸர் பார்த்திங்கன்னா i5 9th gen ப்ராசஸர். அப்போ அதோட ரேட் பார்த்திங்கன்னா 10,169 rupees வந்திருக்கு. அண்ட் வந்து ஒரு Asus Prime B365 மதர் போர்டு வந்து ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8,050 rupees வந்திருக்கு. அண்ட் ஒரு M.2 போட்டேன்னு சொல்லியிருந்தால அது வந்து 240GB. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,542 rupees வந்திருக்கு. தென் ஒரு டொஷிபா நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு அது வந்து அதுவும் சேம் ப்ரைஸ் தான், 2,542 தான். அண்ட் ஒரு ஃபாக்ஸின் கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா அது 1,500 தான் போட்டேன். ஸோ சிம்பிளாக தான் இருக்கணுன்றதுக்காக. அண்ட் வந்து ஒரு கார்சர் SMBS போட்டிருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 550 watts 3,093 rupees வந்திருக்கு.
அண்ட் ஒரு Asus 4GB GTX கிராஃபிக் கார்டு போட்டிருக்கேன்ல. ஸோ கிராஃபிக் கார்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,169 rupees வந்திருக்கு. ஒரு 8GB ரேம் ஒன்று போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தால. ஸோ அந்த 8GB ரேம் வந்து கார்சையர் ஒரு கேமிங் ரேம் தான் அது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2,966 rupees வந்து வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நான் அப்போது செலவு பண்ணேன் ஒரு சிஸ்டமோட ப்ரைஸ். ஓகேவா. ஸோ இது அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50,000லேருந்து 52,000 கிட்ட இது வந்துடும் எப்படியும். அண்ட் இது இல்லாமல் நான் வேறு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு, மவுஸு, ப்ளஸ் வந்து மானிட்டர், ஏஓசி மானிட்டரு, அண்ட் வந்து பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி சம்திங் எல்லாமே கலந்து வந்துச்சு. ஸோ சிஸ்டம் மட்டும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஒரு பேசிக்கான ஒரு மீடியமான ஒரு மிட்ரேஞ்ச் தான். இது வந்து அட்வான்ஸ் லெவல் நான் சொல்ல மாட்டேன், ஒரு மிட்ரேஞ்ச் தான். பட் நம்ம பண்ணுற வீடியோ எடிட்டிங்க்கு எல்லாமே போதும். இது தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து அட்வான்ஸ் லெவலுக்கும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். நீங்கள் M.2 வந்து இன்னும் அதிகமான ஸ்டோரேஜ் போட்டுட்டு ப்ளஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 32GB ரேம்லாம் போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து வேறு லெவலில் இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போது இந்த சிஸ்டமை இன்னைய ரேட்டுக்கு வந்து நம்ம வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போவே வந்து நெட்டில் வந்து நம்ம போட்டு இதை சர்ச் பண்ணலாம், லைவாக பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து i5 9th gen. இப்போ வந்து 9th gen கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து இன்டெல் i5 9th gen பரவாயில்ல கிடைக்குது. ஸோ அப்போ என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10,000. அண்ட் முக்கியமான விஷயம் இது வந்து நான் வந்து ஆஃப்லைனில் வாங்கினேன். ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. எவ்வளோ அதுக்கான ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9th gen ப்ராசஸர் 11,454 rupees வந்திருக்கு. ஓகேவா. தென் அதுக்கடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா B365 மதர் போர்டு. B365 மதர் போர்டு பார்த்திங்கன்னா அப்போது நான் வாங்கினப்போ ஸோ அது மதர் போர்டோட ப்ரைஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, 8,000 rupees. ஸோ அது மாறல. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து அப்படியே தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா. தென் தேர்ட் ஒன் ஒரு M.2 240GB. ஸோ M.2ஓட ப்ரைஸ் வந்து நான் வாங்கினப்போ 2,500 இருக்குது. இப்போ வந்து 240GB வந்து 3,000 ஆகிடுச்சு இப்போது. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் வந்து ஒரு Toshiba 1TBயில் தான் நான் வாங்கினேன். 1TB ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,814 rupees வந்துருச்சு. நான் வாங்கினப்போ பார்த்திங்கன்னா 2,500 தான் இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்கோட வேலை ரொம்ப ஏறி இருக்குது இப்போது. அப்போ வந்து கார்சையரோட 8GB ரேம் பார்ப்போம். DDR4 ரேம் தான் இது. ஸோ நான் வாங்கினப்போ அதோட ப்ரைஸ் சேம் 2,500. இப்போ பார்த்தீங்கன்னா 3,740 rupees வந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபினெட் வந்து 1,000, அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் முக்கியமான விஷயம் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ ஓகேவா. GTX 4GB கிராஃபிக் கார்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது வந்து ஓ மை காட், ஐயோ இது இவ்வளோ ப்ரைஸ் ஏறி இருக்கா. நான் வாங்கினப்போ பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 10,169 rupees தான். சேம் இதே தான் நான் வச்சுருக்கேன், அதே ஓசி எடிஷன் தான் இருக்குது. பட் ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ 19,900 rupees வந்திருக்கு. விலை ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. நான் வாங்கினப்போ அப்பயே சொன்னாங்க கொரோனா டைம் நீங்கள் வாங்கினதுனால உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இது விலை எல்லாமே ஏறுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இவ்வளோ வேலை ஏறி இருக்குன்றத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கேல்குலேஷன் பண்ணி இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,900 rupees, 9,900 rupees ப்ளஸ் ஒரு கார்சையர் 8GB வந்து 3,700 rupees, 3,700 ப்ளஸ் இதுக்கே உங்களுக்கு 23,000 வந்துருச்சு.
ப்ளஸ் ஒரு டொஷிபா 1GB இது வந்து ஒரு 3849 ப்ளஸ் இது ஒரு 3000 ருபீஸு ப்ளஸ் 8000 ருபீஸ் மதர் போர்டு மட்டுமே ப்ளஸ் ஸோ இது ஒரு 11500 இன்னும் நம்ம இதில் எஸ்எம்பிஎஸ் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. வாட் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் 50 வாட் வந்து பார்த்திங்கன்னா 4000 ருபீஸா? ஆமாம் 4000 ருபீஸ் வருது. 4003. ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 54,000 ருபீஸ் வருது. அண்ட் இதில் வேறு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ மானிட்டரோட ப்ரைஸை நம்ம அப்படியே செக் பண்ணிக்கலாம். AOC 21 inch மானிட்டர். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7000 வருது. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு சிலதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஒரு சிலது ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வாங்கினதை விட எப்படியும் இது ஒரு 10,000 இல்லை 12,000 வந்து இது ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் வரும். நாய்ஸ் வேறு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குட் பாய், டேக் கேர். இன்றைக்கி எப்படி அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.